ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ எ வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த ஆண்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக அமைய நாம் எல்லாருமே இறைவனை வேண்டிக்கிடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வர்ற ஆதரவுக்கு என்னோட நன்றிகள். உங்களோட சப்போர்ட் தான் என்னைய மேலும் மேலும் வீடியோஸ் போட ஊக்குவிக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் இந்த ஆண்டோட தொடக்கத்தில் 3ஆம் பருவத்தில் அடி எடுத்து வைக்கிறோம். இந்த 3rd டேர்மில் 4th and 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ்க்கான இங்கிலீஷ் ஹேண்ட்புக்கில் மொத்தம் 8 யூனிட்ஸ் இருக்குது. இதை நாம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்துக்குள்ளே நடத்தி முடிக்க வேண்டியிருக்கோம். ஏன்னா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் ரிவிஷன் வந்துடும், அதை தொடர்ந்து எக்ஸாம் அப்படின்னு வந்துடும். அதனால் நாம் கொஞ்சம் வேகமாக தான் போக வேண்டியிருக்கோம். இந்த டேர்மில் நாம் இப்போ யூனிட் 1 we can do it இந்த யூனிட்டை எப்படி நடத்துறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த யூனிட்டில் மொத்தம் 7 நாளுக்கான ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த யூனிட் முடியும் போது 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த 7 சீட்ஸ் ஸ்டோரியை கவனித்து புரிஞ்சுக்கிட்டு கேள்விகளுக்கு வாய்மொழியாகவும் எழுத்துலையும் ரெஸ்பாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 5 டிடெக்டிவ்ஸ் இந்த ஸ்டோரியை கவனித்து புரிஞ்சுக்கிட்டு கேள்விகளுக்கு வாய்மொழியாகவும் எழுத்துலையும் ரெஸ்பாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 4th and 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க நிலைக்கு தகுந்தாப்பில் உள்ள வேர்ட்ஸை ரீட் பண்ணி அதை வச்சு சிம்பிள் சென்டென்ஸ்களை ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேச தெரிஞ்சிருக்கணும். அவங்க லெவலுக்கு தகுந்த சிம்பிள் சென்டென்ஸ்களை புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ டே 1க்கான ஆக்டிவிட்டீஸை நாம் பார்க்கலாம் வாங்க. டே 1 க்ரீட்டிங்ஸ். நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குட் மார்னிங் சொல்லிவிட்டு அவங்கள 2 தனித்தனி லைனாக போர்டை பார்த்து நிப்பாட்டணும். இப்போ நாம் மீட் ஈச் அதர் அப்படின்னு சொன்னதும் ஸ்டூடெண்ட்ஸ் பேரலல் லைனில் உள்ள ஸ்டூடெண்ட்டை பார்த்து ஷேக் ஹேண்ட் கொடுத்து ஹாய் ஹேவ் அ கிரேட் டே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட விடுமுறை நாட்கள் எப்படி இருந்துச்சு, ஸ்கூலுக்கு வர்றதில் ஹாப்பியா அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கணும். வர்ற ஆன்சர்ஸை நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ நாம் வெல்கம் சாங்கோட புது டேர்மை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெல்கம் சாங்கை நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்ஸிங் த யூஸ் ஆஃப் ஒன் அண்ட் மெனி இன் சென்டென்சஸ் பெல்மனிசம். இந்த வேர்ட்ஸை எல்லாம் தனித்தனி கார்டில் எழுதி வச்சுக்கணும். சார்ட்டில் இந்த வேர்ட்ஸை எல்லாம் எழுதி டிஸ்பிளே பண்ணி வச்சிடணும். ஃபுட், ஃபீட், சைல்டு, சில்ட்ரன் இந்த மாதிரி நாம் ரீட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸையும் ரிப்பீட் பண்ண சொல்லணும். இப்போ கார்ட்ஸை ஷஃபில் பண்ணி தரையில் தனித்தனியாக கவுத்தி வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸை அதை சுற்றி உட்கார வைக்கணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஏதாச்சும் 2 கார்ட்ஸை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்து மேட்சிங் கார்ட்ஸாக இருந்தால் சத்தமாக அதை ரீட் பண்ணிவிட்டு கார்ட்ஸை அவங்க கொண்டு போயிடலாம். மேட்சிங் கார்ட்ஸாக இல்லாட்டி திரும்ப அதே இடத்துல கவுத்தி வச்சிடணும். எல்லா கார்ட்ஸும் மேட்ச் ஆகிற வரையிலும் கேமை நாம் கண்டினியூ பண்ணணும். மேட்சிங் கார்ட்ஸ் எடுத்தவங்க அவங்க கார்டில் உள்ள வேர்டை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு மேன், மென் இந்த கார்ட்ஸ் எடுத்தாங்கன்னா திஸ் இஸ் அ மேன், தீஸ் ஆர் 5 men இப்படி சென்டென்ஸ் அவங்க ஃப்ரேம் பண்ணி சொல்லணும். டைம் இருந்தால் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிட் பாக்ஸில் உள்ள ப்ளூரல் லிஃப்டப்ஸ் இந்த கேம் அவங்க விளையாடலாம். இதோட டே 1க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 2 வெல்கம் சாங்கை ப்ராக்டிஸ் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரீகாலிங் த யூஸ் ஆஃப் ஹோமோஃபோன்ஸ் இன் சென்டென்சஸ். இந்த வேர்ட் கார்ட்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆளுக்கு ஒரு கார்டை கொடுத்துடணும். ஸ்டூடெண்ட்ஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாப்புல 2 லைனாக நிப்பாட்டணும். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க கையில் உள்ள கார்டை ஒரே நேரத்தில் ரீட் பண்ணணும். அவங்க கார்டுக்குரிய பேர் கார்டு வச்சுருக்கிறவங்கள கண்டுபிடிச்சி 2 பேர் சேர்ந்து நம்மக்கிட்ட வந்து கார்ட்ஸை காமிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ப்ளூ கார்டும் வச்சுருக்கிறவங்க நம்மக்கிட்ட வந்து அந்த வேர்ட்ஸை சென்டென்ஸில் யூஸ் பண்ணி சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு இட் இஸ் அ ப்ளூ கார், த வின் ப்ளூ ஃபாஸ்ட் இந்த மாதிரி அவங்க சொல்லணும். அவங்களுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுல ஏதாவது சிரமம் ஏற்பட்டால் நாம் ஹெல்ப் பண்ணணும். அடுத்து நாம் போர்டில் 2, 2,
2 எழுதி போட்டுட்டு ஒவ்வொரு வேர்டாக பாயிண்ட் பண்ணி காமிச்சு ஸ்டூடெண்ட்ஸை சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லணும். இந்த 3 2வையும் எக்ஸாம்பிளோட நாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். We have 2 eyes. We come to school to study. I have 2 pens and a pencil too. இந்த மாதிரி நாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கணும். Large group activity reinforcing the use of compound words in sentences. இந்த வேர்ட் கார்ட்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு கிளாஸை 3 டீமாக டிவைட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு குரூப்புக்கும் 6 வேர்ட் கார்ட்ஸை கொடுத்து 3 காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அதுலேருந்து க்ரியேட் பண்ணி அவங்க நோட் புக்கில் எழுத சொல்லணும். இப்போ இந்த சென்டென்ஸ்களை போர்டில் எழுதி போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸை அதை ரீட் பண்ணி அவங்க கையில் உள்ள வேர்ட்ஸை வச்சு கம்ப்ளீட் பண்ண சொல்லணும். ஒவ்வொரு டீமும் 3 சென்டென்ஸ்களை கம்ப்ளீட் பண்ணணும். நாம் சத்தமாக அவைகளை ரீட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை ரிப்பீட் பண்ண சொல்லணும். இதோட டே 2க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 3 லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் கீவேர்ட்ஸ் ஃப்ரம் லெசன். 1லேருந்து 30 வரையிலும் நம்பர் ஒரு சைடும் வேர்ட்ஸ் மறு சைடும் வேர்ட் கார்டில் ரெடி பண்ணிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக நிப்பாட்டி கார்ட்ஸை நடுவில் வச்சிடணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வரிசையாக 1லேருந்து 30 வரைய ஒவ்வொருத்தர் ஒரு நம்பரை சொல்லணும். நாம் திடீர்னு ஸ்டாப் சொல்லணும். யார் கடைசியாக நம்பர் சொன்னாங்களோ அவங்க வட்டத்துக்கு நடுவில் போய் அந்த நம்பருக்குரிய கார்டை எடுத்து ரீட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நாம் ஸ்டாப் சொல்லும்போது கடைசியாக 5 சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க 5 எழுதப்பட்ட கார்டை எடுத்து அதுக்கு பின்னால் உள்ள வேர்டை ரீட் பண்ணணும். ரீட் பண்ண அவங்க சிரமப்பட்டாங்கன்னா நாம் ஹெல்ப் பண்ணணும். எல்லா கார்ட்ஸும் ரீட் பண்ணப்படுற வரையிலும் நாம் இந்த கேமை கண்டினியூ பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரீடிங் நியூ வேர்ட்ஸ் இன் சிம்பிள் சென்டென்சஸ். வேர்ட் வால்லையோ பிளாக் போர்ட்லையோ இந்த வேர்ட்ஸை எல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு வேர்டாக மீனிங்கோடு நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஒவ்வொரு வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் அதை பற்றி ஏதாவது அதுக்கு ரிலேட்டடாக நாம் பேசணும். எக்ஸாம்பிளுக்கு பாயில்டு இந்த வேர்டை நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா டூ யூ லைக் டு ஈட் பாயில்டு எக்ஸ் அப்படின்னு நாம் கேட்கணும். இது போல் எல்லா வேர்ட்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி முடித்ததும் ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்டை வேர்ட்ஸை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ரீட் பண்ண சொல்லணும். 4 அல்லது 5 ஸ்டூடெண்ட்ஸை ரீட் பண்ண சொல்லி அவங்களுக்கு ஹை ஃபைவ் கொடுக்கணும். இதோட டே 3க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 4 ரீட் த வேர்ட் ஸ்கோர் த ஸ்டார். டே 3ல் படித்த வேர்ட்ஸை டிஸ்பிளே பண்ணி வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்டை நாம் கூப்பிடணும். 1 நிமிஷம் டைம் செட் பண்ணிக்கணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸை வேர்ட்ஸை ரீட் பண்ண சொல்லணும். தெரியாத வேர்ட்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வேர்டுக்கு போக சொல்லிடணும். 1 நிமிஷத்தில் அவங்க எவ்வளோ வேர்ட்ஸ் ரீட் பண்ணுறாங்கன்னு நாம் கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். 1 நிமிஷம் முடிஞ்சதும் அவங்க எத்தனை வேர்டை கரெக்டாக ரீட் பண்ணியிருக்காங்களோ அத்தனை ஸ்டாரை நாம் அவங்க கையில் வரையலாம் அல்லது ஒட்டி விடலாம். எக்ஸாம்பிளுக்கு அவங்க 8 வேர்ட்ஸ் கரெக்டாக ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா 8 ஸ்டார்ஸை கையில் ஒட்டியோ அல்லது வரைஞ்சோ விட்டுறலாம். 5 அல்லது 6 ஸ்டூடெண்ட்ஸை ரீட் பண்ண சொல்லி ஸ்டார்ஸ் நாம் அவங்களுக்கு போடணும். இந்த யூனிட் முடிகிற வரையிலும் வேறு ஸ்டூடெண்ட்ஸோட இதை நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி நரேட்டிங் த ஸ்டோரி த 7 சீட்ஸ். நாம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னு தெரியுமா, ஏன்னா என்னோடய சொந்தக்கார பொண்ணு அபிக்கு பெரிய கிஃப்ட் கிடச்சிருக்கு, என்னென்னு கெஸ் பண்ண முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்டு வர்ற ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். அபி ராஜாவுக்கு வாரிசாயிருக்கா, அவள் இப்போ இளவரசி, எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இந்த 7 சீட்ஸ் ஸ்டோரியை பைலிங்குவலாக நாம் சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்டு ஆன்சர்ஸ் வாங்கணும். இதுக்கான சரியான ஆன்சர்ஸ் இந்த இருக்குது. அடுத்து இந்த ஸ்டோரிக்கான ஆடியோ வீடியோவை நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போட்டு விடணும். வேர்ட் வாலில் உள்ள வேர்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் பண்ணி அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 10ல் அதை சர்க்கிள் பண்ணிவிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வேர்ட்ஸை ரீட் பண்ணி காமிக்கணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி நரேட்டிங் த ஸ்டோரி 5 டிடெக்டிவ்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நாம்
லீவில் நீங்கள் என்ன செய்வீங்க? ஃப்ரெண்ட்ஸோட ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க சொல்கிற ஆன்சர்ஸை நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அத்தை சொல்கிற மர்ம கதைகளை எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பேன். அதில் ஒரு கதை 5 சிறுவர்களை பற்றினது. அந்த நகரத்தில் வசிக்கக்கூடிய எல்லா பேருக்குமேவும் இந்த 5 பேரையும் ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருக்கா? எங்கள் அத்தை சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 டிடெக்டிவ் ஸ்டோரியை நாம் அவங்களுக்கு சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டு ரெஸ்பான்ஸ் வாங்கணும். இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் இங்கே இருக்குது. இதோட 4th டேக்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த யூனிட்டோட மீத பகுதிகளை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you soon.